நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பேடிஎம் சர்வீஸை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க வழக்கமாக வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், தொடர்ச்சியாக லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கூகுள் பே, ஜியோட யூபிஐ, அதே மாதிரி அமேசான் பே, வாட்ஸ்அப் பே, இவங்கெல்லாம் என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும். ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், ஃபோன்பே. இவங்களும், அதாவது இந்த பேடிஎம், இவங்களும் அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் தனித்தனி ஒரு அக்மார்க் முத்திரை இருக்கும், அதாவது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு புதிய புதிய செட்டப் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பேடிஎம்மும் புதிய செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ அந்த செட்டப் என்ன, எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திடலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பேடிஎம்மை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பேடிஎம்லேயும் உங்களுக்கு சென்ட் மணி, ரிசீவ் மணி, அதுக்கப்புறம் பில் பேமெண்ட், இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்குது. ஸோ பேடிஎம்மில் உங்களுடைய சர்வீஸை நீங்கள் வச்சுக்கிட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேடிஎம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்களா, இந்த பேடிஎம்மை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். எப்படி கூகுள் பேயோ, எப்படி ஃபோன்பேயோ, அதே மாதிரியும் பேடிஎம். ஸோ இதுலேயும் உங்களுடைய சர்வீஸை நீங்கள் தொடங்கலாம். இதுலேயும் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை இணைக்கலாம். எப்படிங்கிறத தெரிவிக்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த பேஜ்லேயே உங்களுக்கு அக்சஸ் ஆல் யுவர் பேங்க் ஏசி ஆன் பேடிஎம் லிங்க் நவ் அப்படின்னு ஒரு புதிய பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜ் எப்போ வேணாலும் மறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு வழிமுறையும் இருக்குது. அது என்னென்னா, டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல யூபிஐன்னு இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இதில் உங்களுடைய பேங்க்கை நீங்கள் சர்ச் பண்ணணும். செலக்ட் ஃப்ரம் ஆல் அதர் பேங்க்ஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கிளாஸ் இருக்குது பாருங்கள், ஒரு பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேடிஎம்மில் நீங்கள் என்ன நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அதே நம்பரு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஜியோவோட 4G ஏர்டெல் இருக்குது. ஜியோவை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணுறேன், ப்ரொசீட் அப்படின்னு ஒரு இதை கொடுக்குறேன். இப்போ எல்லா லிங்க்கும் நடக்குது பாருங்கள். மெசேஜ் வந்துருச்சு, எல்லாமே கன்ஃபார்மிங் இஃப் யுவர் பேங்க் அக்கௌண்ட், கங்க்ராச்சுலேஷன் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ ரீசார்ஜ் ஆர் பே பில், மணி டிரான்ஸ்ஃபர், ஃபாஸ்டேக், டோல், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்ப்ளோர் மோர் சர்வீஸ். ஸோ இது இல்லாமல் நிறைய சர்வீஸ் பேடிஎம்மில் கொடுக்குறாங்க, பயன்படுத்தலாம். இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிட்டோம். சரிங்க, இது எப்படி அன்லிங்க் பண்ணுறது அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, பேடிஎம்மில் உங்களுடைய அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டீங்க. இப்போ இதை அன்லிங்க் பண்ணணும். என்ன பண்ணணும், அன்லிங்க், இதை டேப் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அன்லிங்க் அக்கௌண்ட்டுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் யுவர் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. வழக்கம் போல் யூபிஐன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. சரி நண்பர்களே, நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு டிஸ்பிளேயாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் அக்கௌண்ட், சேஞ்ச் பின், செக் பேலன்ஸ் இருக்கும். இதில் ரிமூவ் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருச்சு, பிரைமரி பேங்க் அக்கௌண்ட் ஃபார் யூபிஐ ஐடி cannot be deleted அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டை உங்களால் டெலிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். சரி நண்பர்களே, இப்போ பேடிஎம்மில் நம்ம ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்ம டேரெக்டாக ரிமூவ் அக்கௌண்ட் மூலியமாக பண்ணி பார்த்தா பிரைமரி பேங்க் அக்கௌண்ட் ஃபார் யூபிஐ ஐடி cannot be deleted அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக எப்படி டெலிட் பண்ணுறது, இன்னொரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்ம டெலிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. அதுக்குண்டான ஒரு வழிமுறை தான் என்னென்னா, டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு டிசேபிள் யூபிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சமீபத்தில் உங்களுடைய அக்கௌண்ட் ஆட் பண்ணீங்கல்ல, அதை டிசேபிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. நம்ம அதை டேப் பண்ணுவோம். டேப் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா இதில் டீரிஜிஸ்டர் யூபிஐ ப்ரொஃபைல், யூ வாண்ட் பி ஏபிள் டு சென்ட் ரிசீவ் மணி இஃப் யூ டீரிஜிஸ்டர் யூபிஐ ஐடி, டூ யூ வாண்ட் டு கண்டினியூ, ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டீரிஜிஸ்டர் ஃப்ரம் யூபிஐ, யூ கேன் ரீஆக்டிவேட் யுவர் யூபிஐ ஐடி அகெயின் வென் யூ விஷ் டு, ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ
உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் போயிடுச்சா இல்லையாங்கிறத மறுபடியும் செக் பண்ணலாம். யூபிஐ டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எல்லாம் பார்த்தீங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட் போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ரீஆக்டிவேட் பண்ணணும்னா கீழே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். கீழே ஒரு பட்டன் தெரியுதா? ஸோ இது கொடுத்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் என்ன ப்ராசஸை நடத்துனீங்களோ அதே ப்ராசஸ் மறுபடியும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது முன்னாடி நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரீஆக்டிவேட் யூபிஐ அக்கௌண்ட். ஸோ நண்பர்களே பார்த்துட்டிங்களா பேடிஎம்மில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதாவது அக்கௌண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது, அதே நேரத்தில் டிசேபிள் பண்ணுறது, அதை எப்படி மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணுற விவரங்களை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில். ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ பேடிஎம்மில் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை இணைக்கணும், பல சர்வீஸ்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்ப்பா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வீடியோ கீழே ஒர்க் பண்ணிருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.